பேர் நசாத். நான் ஒயிட் ஷோல்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் கொளஞ்சி அப்படின்ற மூவி பண்ணியிருக்கேன். இந்த மூவிக்கு எப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் மூடர் கூடம் நவீன் தான், அவர் தான் எங்கள் அண்ணன். அவர் மூலிமா தான் இந்த படத்துக்கு நான் உள்ளே என்ட்ரானேன். இந்த மூவியில் எனக்கு என்ன ரோல் கேட்டிங்கன்னா, அடிவாங்கி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் வந்து காமெடியான ரோல், ஒரு இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் கலந்து ஒரு காமெடி. அதிகமாக நான் எமோஷ்னல் ஆகுனா அந்த படத்தில் ஊசா அப்படின்னு சொல்லுவேன். மறக்காமல் இந்த படத்தை எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள், யாரும் சிடியில் பார்த்துறாதீங்க. தேங்க்யூ. என்னோடய பேர் ராஜாஜ். மூடகுடம் படத்தில் என்னை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கொளிஞ்சி நவீன் எம் தயாரிப்பில் ஒயிட் ஷோல்டர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கொளிஞ்சி. இந்த படம் தண்டராம் சரவணன் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து முழுக்க இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு ரோல். எனக்கு ஒரு 2 சாங் இருக்குது. எனக்கு பேராக வந்து நயனா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி அண்ணா, சங்கவி மேடம் 2 பேரும் எனக்கு மாமா அத்தையாக இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சராசரி ஒரு என்டர்டைனர் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு உறவுகள் மேம்படுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தண்டராம் சரவணன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லா நேயர்களும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மூடகுடம் நவீன் பேசுகிறேன். மூடகுடம் படத்தை இயக்கி தயாரித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொளஞ்சி அப்படிங்கிற ஸ்கிரிப்டை என்னுடைய உதவியாளர் தண்டராம் சரவணன் கொண்டு வந்தார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தயாரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். இந்த படத்தில் வந்து கனி அண்ணன் நடிச்சிருக்காரு, சமுத்திரக்கனி அண்ணன் நடிச்சிருக்காரு, சங்கவி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக். அதை தாண்டி ராஜாஜ், நேனா சர்வார், கிருபாகரன் அப்படிங்கிற பையன் கொளஞ்சி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கான். அப்பா படத்தில் நீங்கள் பார்த்த மயில் வாகனம் நசாத் இந்த படத்தில் வந்து அடிவாங்கி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாம் தாண்டி இந்த படம் உங்கள் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கும், தேவைப்படுற இடத்துல நெகிழ வைக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தியோடு வருவீங்க. இந்த படத்தில் கனியனுடைய கதாபாத்திரம் இது வரைக்கும் கண்டிப்பாக அவர் பண்ணாத ஒரு விதமான ஒரு புது கதாபாத்திரமாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த படத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் ஒரு அவார்டு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் ஷாட்டில் கிளைமேக்ஸில் ஒரு 2 பக்கம் வசனம் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மூடகுடமுக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை கொளஞ்சிக்கும் கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி. இப்போ கொளஞ்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவரை முதல்ல சந்தித்த ஆஃபீஸில் தான் நான் இந்த கதையும் யோசித்தேன். பிகாஸ்னா இன்றைக்கி சேரன் சார்ட்ட கேட்டானே, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணே, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னா. நான் வந்து அப்போ தான் என்னோடய பிகினிங் ஸ்டேஜ். நான் அப்போ தான் வந்திருக்கேன் சினிமாவுக்கு வந்து. என்ன ஒரு 3 மாதம் ஆகுது. எனக்கு சினிமாவோட அனுபவம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நான் கேட்டேன் அண்ணன்கிட்ட, சேரன்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீ வந்து படமாக பண்ணிங்கன்னா அதை வந்து நீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கும் டைலாக் எழுதுறதுக்கும் சீன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்டா தம்பி அப்படின்னு சொல்லி. சரி, என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும். ஸோ இதை கொருவியாக வச்சு தான் ஒரு கான்செப்ட் உருவாக்கி இந்த கொளிஞ்சி அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை நான் உருவாக்கினேன். இந்த கொளிஞ்சி டைட்டிலையே நான் வச்சேன் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் நடிக்கிற ஒரு 12 வயசு பையன் தான் ஹீரோ. ஸோ அவனோட பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு டக்குன்னு நான் வந்தது கொளஞ்சி அப்படின்ற ஒரு பேர் தான். ஏன்னா பிகாஸ் அவன் வந்து என் கிளாஸ்மேட், என் கூடயே படித்த ஒரு பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனோட பேர் கொளஞ்சிவேல். அவன் பேர் தான் எனக்கு முதல் ஞாபகம் வந்துச்சு, கொளஞ்சின்னு. ஸோ அந்த பேரையாக தான் நான் கொளஞ்சின்னு வச்சேன். தென் அதுக்கப்புறம் வந்து நான் சிம்புதேவன் சார் அண்ணகிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நவீனும் ஒர்க் பண்ணேன். புலிகேசி, அரையன் 305 கடவுள் இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நவீன்கிட்ட சொன்னாடி, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேட்குறியாடா அப்படின்னு சொன்னேன். சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அவன் ஸ்கிரிப்ட் கேட்டு, நீ கமர்ஷியலாக தான் படம் பண்ணணும்னு நினச்சி, ஆக்ஷன் அப்படி இப்படின்னு பண்ணணும்னு நினச்சி, நீ இது மாதிரி யதார்த்தமான ஒரு சினிமாவை பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், நான் மூடர்குடம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். மூடர்குடம் முடிஞ்சு கன்னியன் யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லிக்கல, நான் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வேணும்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் ஒரு 12 மணி இருக்கும். ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாடி, என்னப்பா இப்போ தான் அண்ணனை போய் பாட்டு வந்தேன், நம்ம படத்தில் நடிக்கிறாரா, அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து டேட்டு கொடுத்துருக்காரா, கண்டினியூ ஒரு 5 நாள் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி போனது தான் இந்த கொளிஞ்சி படத்தோட ஷூட்டிங்.